ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூவில் இருக்கக்கூடிய சில நபர்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறோம். ஸோ கூப்பிடலாமா? முதல்ல யாரை கூப்பிடலாம்? முதல்ல வந்து நம்ம யாரை கூப்பிடலாம் அப்படின்னா நம்ம விச்சு விஸ்வநாத் அவர்களை வந்து மேடை கலைக்கலாம். எஸ். ஸோ எங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர், நல்ல மனிதர், மிக சிறந்த நடிகர், ரொம்ப ஸ்மார்ட்டான ஒருத்தர். இன்னைக்கும் பயங்கர ஸ்மார்ட்டா சார். அதான் அந்த காலத்து ஹீரோ மாதிரி பயங்கரமா போட்டிருக்கீங்க சார் Dress. இல்ல ஆக்சுவலா அண்ணன் போட்டிருக்க Dress வந்து கேஜிஎஃப்ல யாஷ் இருப்பார்ல, ஓ அவர் வந்து கேட்டு எப்படி இந்த மாதிரிலாம் பண்றது அண்ணன் தான் வந்து கத்துக்கோ. பாரு அங்க பாரு, காதுல அந்த ரிங்கும் அவரோட செயினும் என்ன ஸ்மார்ட்டா இருக்குது. புரியுது. அதுதான் இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன். அடுத்தபடியாக கூப்பிட்டுருங்க. ஸோ அடுத்ததா வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், உங்கள் எல்லாருக்கும் நடிகராக ரொம்ப பிடிக்கும். அதோட முக்கியமாக என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எப்படி தட்டுனீங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து ப்ராப்பரான கருத்து, சரியான லெசன்ஸ், அவரோட ஸ்பீச்சை கேட்டு நிறையா பேர் வந்து டிப்ரெஷனில் இருந்தாலும் பெருசாக வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு எங்கள் எல்லாரையும் வந்து அவரோட அந்த ஸ்பீச்சஸ்னால வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு. தினம் ரீல்ஸ்ல இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு எங்களை மைண்ட் கோபி அண்ணா அவர்களே மேடை அழைக்கிறோம். சூப்பர். உண்மையிலேயே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் அஞ்சனா அவர்களே. ஏன்னா அவங்களோட வார்த்தைகளை பார்த்து நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாங்கடா. இந்த எத்தனை பசங்க கேட்டிருப்பாங்க தெரியுமா டெய்லி நீங்க பேசுறதுல. அவங்களாம் கொஞ்சம் வெறியாகி நாளைக்கே போய் சாதிக்கிறேன்டா, அந்த அளவுக்கு நீங்க வந்து எல்லாரையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் ப்ளீஸ் ஜாயின் அஸ். அண்ட் அடுத்ததா வந்து அகைன் வெரி 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 அமேசிங் பெர்ஃபார்மர். ஸ்க்ரீன்ல வந்தா வந்து அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருவாரு. அவர் அந்த படத்துல இருக்காரு அப்படின்னா அந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்கும்பா வித்தியாசமா அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ரோல்ஸ் எல்லாம் அப்படி சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய ஒருத்தர். எல்லாரையும் சிரிக்கவும் வைப்பாரு, பயங்கரமா வில்லத்தனமா நடிக்கவும் முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர் அப்படினே சொல்லலாமா? நாங்க எல்லாரும் ஆசையா கூப்பிடுற பாக்ஸ் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். எஸ். வாங்க Bak sir, thank you so much for joining us. அதாவது மொத்த டேலண்ட்ஸும் அப்படியே வந்து மேடை ஏறி நிற்கும் போது இன்னும் ஒருத்தரை கூப்பிட்டா அப்படியே ஒரு ஹோல்சமா இருக்குங்கிற ஃபீலிங் தானே? அமேசிங்கா இருக்கும். கண்டிப்பாக கூப்பிடலாம். எஸ் கூப்பிடுங்க. நானே கூப்பிட்டுட்டேன். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே. சோ இன்னும் ஒரு மிக சிறந்த நடிகர், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அத்தனை பேரையும் கண் கலங்க வைக்கவும் முடியும், நல்லா காமெடி பண்ணி சிரிக்க வைக்கவும் முடியும். அண்ட் நடிகையா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணிடும்ல ஸ்கிரீன்ல, அந்த மாதிரி ஒரு நடிகர் தான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் முனிஷ்காந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கவே முடியாது, அவர் இதுதான் பண்ணுவார் அதுதான் பண்ணுவார்னு சொல்லி. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இங்க பாருங்க, நம்ம கை தட்டி நம்ம மாஸ் என்ன, நம்ம எவ்வளவு அன்பான மக்கள் அப்படின்னு எல்லாரும் காட்ட வேணாமா பசங்க? பெரிய கை தட்டல் கொடுத்துடலாமா முனிஷ்காந்த் அவர்களுக்கு? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாருமே ரொம்ப துடிப்பான ஆட்கள் தெரியும். இளைஞர்கள். ஸோ தயவு செஞ்சு நண்பா நண்பீஸ் எல்லாரும் உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். இளைஞர்கள் உடனே முன்னாடி ஃபேக்கல்டி மட்டும் தான் எந்திரிச்சு குதிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களே இளைஞர்கள் தான், யங்ஸ்டர்ஸ் அவங்க தான். அவங்கள விட இவங்க தான் எங்க இருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த யங் மைண்ட்ஸ் இருக்கும் போது தான் இந்த காலேஜே பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் பாக்குறோம். அண்ட் இந்த நேரத்துல சில கேள்விகள் வந்து இவங்கள்ட்ட அப்படியே போயிடலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. அதாவது எனக்கு முதல் கேள்வியே என்னன்னா, அதாவது நீங்களும் சுந்தர்சி அண்ணனும் கிட்டத்தட்ட எவ்வளவு படங்கள் எவ்வளவு வருஷம் பந்தம் இது? ஏன்னா சொல்லுவாங்கல்ல, அதாவது வெங்கட் பிரபு எப்படி பிரேம்ஜி இல்லாம படம் எடுக்க மாட்டாரோ அந்த மாதிரி சுந்தர்சி அண்ணன் நீங்க இல்லாம படம் எடுக்க மாட்டாரு. அதனாலதான் இந்த கேள்வி ஸ்பெஷலா உங்கள்கிட்ட. 35 years. வாவ் பா. படங்கள் வந்து 30 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். வாவ். எனக்கு தெரிஞ்ச கேங்கர்ஸ் ஐ திங்க் 36வது படம்னு நினைக்கிறேன். சூப்பர். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கைஸ். 36 வருஷம். எப்ப 36 வயது நிலைன்னு படமே வந்துருச்சு. 36 வருஷமா வந்து ஒரு நட்பு வந்து நீங்க இன்னும் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் சொல்லிட்டே போகலாம். ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கேங்கர்ஸ் நான் உங்க ரோல் பத்தி. இதில் ஒரு ஹெச்எம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து பல வருஷம் கழிச்சு வடிவேலனோட நடிக்கும்போது நடிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஒரு பக்கம் ஒரு பயம் அதிகம். சுந்தர் சார்ட்ட சொன்னேன், தலைவர் ஃபஸ்ட்டு சீன் வச்சிடாதீங்க, கண்டிப்பாக என்னால் ஒரு 10 டேக் 12 டேக் எடுப்பேன். ஏன்னா வின்னர் நடிக்கும்போது நான் எவ்வளோ டேக் வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும்.
ஏற்றி விட்டு இல்லை இறக்கி விட்றா. அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 12 டேக் வாங்கினேன். மொட்டை வெயில் திருவாண்டத்தில் சுந்தர் சார் சொல்கிறாரப்பா இதுக்கு மேலே ஃபிலிமும் இல்லை, என்னால் பொறுமையும் இல்லை, இந்த ஒரு ஷாட் முடிச்சிருந்தாரு. பட் அதே வைப்பு தான் வந்து நான் கேங்கர்ஸ் நடிக்கும்போது ரொம்ப பயந்து நடந்தேன். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இத்தனை வருஷம் பழக்கமானாலும் அண்ணனோட நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா அவர் வந்து எங்கள் ஐயா சொன்ன மாரி கடவுள் அருள் பெற்றவர். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் எங்கள் டைரக்டரோட காம்பினேஷனில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். மைக் அப்படியே பாஸ் பண்ணுங்க. எப்போ எப்படி இப்படி இளமையா இருக்கிறதுன்னு மட்டும் போகும்போது டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. எனக்கும் ஆசைக்கும் அதேதான். அண்ணன் பேசுங்க. அண்ணன் வணக்கம்ண்ணே. வணக்கம். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அண்ணன் வந்து இந்த தம்பியான்னு கூப்பிடுற வார்த்தையிலேயே வந்து எல்லாருமே மெல்ட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் போன பாதையில நிறைய முட்கள் இருந்தது, அதெல்லாம் அகட்டிட்டு படிக்கட்டுகள் இருக்கிற இடம் மட்டும் சொல்றேன், நீங்க ஏறி வாங்க தம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணே, கேங்கர்ஸ்ல உங்களுடைய ரோல் பற்றி. உண்மையிலே இந்த புகழ் எல்லாம் இது இயக்குனர் மட்டுமே சாரும். விச்சனாக்கு முதல்ல நன்றி சொல்லணும். விச்சனா தான் முதல்ல எஸ்எம்எஸ் அமைச்சு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, கோபி எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணா நான் இங்கே தான் இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு. நீ ஒரு நாள் வாடா அப்படின்னு சார், நான் அப்போ இந்த படத்தில் கமிட் ஆகிட்டேன், நீ நடிக்கிற அப்படின்னு. எனக்கு பயங்கர சந்தோஷம். இன்னொரு பக்கம் பெரிய பயம். சுந்தர்சி சாரை தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன் நான். எப்படி இருப்பார், பெருசாக கோவப்படுவாரா அப்படிலான்னு. நாங்கள் ஹோட்டலில் தங்கும்போது அண்ணா வந்து சார் வந்து பெரிய பேசியிருந்தார். முதல் டைம் கை கொடு சொல்ல கை அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. 6 அடி 2 அங்குலம் ஹைட்டு, கை வந்து பயங்கர சாஃப்டாக இருந்தது. பயங்கர சார் அவர் அப்படி தான் இருப்பாரா இல்லை கை மட்டும் சாஃப்டாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே ஷார்ட்டுக்கு ஒரு சொல் அப்படி தான் இருப்பார். சார் கூட 1000 படம் பண்ணலாம், நீ எவ்வளோ படம்னு அடிக்கலாம். ஏன்னா கோவமே வராது அவருக்கு. பெரிய கஷ்டப்படுத்த மாட்டார். என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக புரிய வைப்பார். ரொம்ப ஜாலியாக நடிச்சு நம்மள பெரிய சந்தோஷம் எனக்கு. எங்கள் மக்கள் எல்லாருமே சிறந்த மக்கள். அவங்க கூட நடிக்கும் போது நானும் நல்லா நடித்தேன் அப்படின்னு நினைத்து எல்லா மக்களும் இங்கே இயக்குனர் சாரும். எனக்கு சின்ன வயசுல காலேஜ் படிச்சது பெரிய ஆசை, வடிவேலு கூட பண்ணணும் அப்படின்னு. அண்ணா கூட பண்ணும்போது அவர் பிறவி கலைஞர், அவர் மைமர், சூப்பர் மைமர் அண்ணன். அண்ணன் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளாம் சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். அவர் உடல் மொழி அப்படி இருக்கும். 2 பேரோட காம்படிஷன் அப்படி சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தம்பியா. இதில் நன்றி சொல்ல விஷயம் தான். ஏடி தம்பி எல்லாருக்கும் பெரிய வாழ்த்து, வெங்கட் சாருக்கு பெரிய வாழ்த்து சொல்லணும், பத்ரி சாருக்கு பெரிய வாழ்த்து. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட்டு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அதுக்கு பெரிய நன்றி ஐயா. ஏடிஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி. அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும். அதில் மாற்றுக்கருத்துகள் அருள் இன்னும் வரல, அருளோட அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ணாவும் அவர் சார்பாக அவருக்கும் அண்ணாக்கும் பெரிய வாழ்த்துக்கு சொல்லிடுறேன். வாழ்த்துக்கள். இந்த மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் படம் பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ முனிஷ்காந்த் சார். சார் உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கா இருக்கு சார். ஆமா சார், ஜாலியா இருக்கு பார்த்தாலே. எனக்கு பரபரப்பா இருக்கு. இல்ல அண்ணன் உண்மையிலே வந்து உங்களை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியா இருக்கும். நல்ல வெள்ளந்தியான மனுஷன்ப்பா இவர் அப்படின்னு வாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு முழு உதாரணமே நீங்க தானே. அந்த வெள்ளந்தியான மனிதர், நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு கலைஞர், நல்ல ஒரு பெர்ஃபார்மர். ஆனா உங்களுக்கு கேங்கர்ஸ்ல அது மட்டும் இல்லாம இப்போ நீங்கள் ஒரு நடிகனாக இருந்திருக்கீங்க போது நான் சுந்தர் சி சாரோட படம் பண்ணணும், ஒரு காமெடி நடந்தால் அவங்களோட படம் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் வந்து அப்பா ஓரளவு செட்டில்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் சுந்தர் சி சாருக்கும் இருக்கக்கூடிய பந்தம், நீங்கள் இந்த கேங்கர்ஸில் இணைஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணது சில வார்த்தைகள். நான் அந்த கலகலப்பு 2ல் சாரை மீட் பண்ணேன். நான் அப்பயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டர் இல்லாமல் நல்லா விசாரிப்பார், எல்லா இதுவும் கேட்பார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சம்பாதிச்ச காசுலாம் சேமிச்சு, இந்த அளவு உள்ளே போய் ஒரு கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் கலகலப்பு 2க்கு பிறகு சார் கூப்பிடவே இல்லை. நானும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போகிறவங்க வரவங்கலாம் நேரடியாக சார்ட்டே கேட்டேன், சார் நீங்கள் முடிச்சு கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸில் வடிவேலனோட நான் 2வது படம் நாய் சார் ரிட்டனுக்கு பிறகு வடிவேலனோட நடித்தது. அது எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு. சரி இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு. இந்த படத்தை பொறுத்தளவு நான் எதுவுமே பண்ணலை, ஏன்னா 2 பெரிய ஜாம்பவான்களும் இருக்காங்க. அதனால் அவங்க சொன்னதை நான் அதை மட்டும் நான் செஞ்சேன். இதில் ஒரு பார் ஓனராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேங்கர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கேலப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூப்பர்ண்ணே. நடித்த சக நடிகர்களுக்கும் நன்றி, எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி, தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். பக்ஸ் சார், அதாவது நீங்க நடிச்சாலே அந்த படத்துல பக்ஸ் காசு அல்லுங்கிற மாதிரி தானே, அப்படி ஹிட் ஆயிடுது சார். அவ்வளோ நல்லா இருக்கு எல்லாமே. வருதோ இல்லையோ பேர்லயாவது இருக்கணும்ல சார், காசு ஆமா வரணும், பேர்ல இருக்கணும்ல.
அது கரெக்ட். என்னாச்சு? காசு வரணும்னா பேர்லயே இருந்தா நல்ல தானே கரெக்ட் உண்மையதான். நியாயமாதான் பேசியிருக்காரு. நான் கூட வந்துட்டு ஆஷ்காஷ்னு மாத்திக்கலாம் இருக்கேன், ஆஷிகாஷ் அப்படின்ற மாதிரி. இல்ல கேஷ் வரும் அப்படின்றதுக்காக தெரியல. இதெல்லாம் தேவைதானா ஆசை? சூப்பர். பக்சன் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இப்ப சில பேருக்கு தான் வந்துட்டு படங்கள் வந்து அடமொழி ஆகும். நிழல்கள் ரவி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஜெயம் ரவி அந்த மாதிரிலாம். இப்போ ரவி மோகனா மாறிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த பக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறி இருக்கு. ஸோ ஆனால் நீங்க வந்து பொதுவாக ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் பண்ணாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளில வந்து உங்களை அடிக்கணும் போலயே இருக்கும். அதே சமயம் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் பண்ணீங்கன்னா கட்டி பிடிக்கணும் போல இருக்கும், சரி இப்படி நடிக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி ஒரு சீனை வந்து பர்சீவ் பண்ணுவீங்க? அண்ட் சுந்தர் சி அண்ணனோட இப்போ அவங்களோட யூனிவர்ஸ்குள்ளே அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே போகும்போது எப்படி நீங்கள் ரெடி ஆவீங்க? அண்ட் எப்படி ஓப்பன் பேப்பராக போயிடுவீங்களா? நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு அது மோஸ்ட்லி ரைட்டிங்கில் இருக்கும். டைரக்டர்ஸே வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் வருது. சுந்தர்சி சார் படத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஒரு 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 ஜென்டில்மேன் டைரக்டர், எந்த இதுவுமே கிடையாது. எந்த ஒரு இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பெரிய ஹிட்டு. சார் கூட நான் ஒரு 30-35 டேஸ் இருந்தேன். அந்த 35 டேஸில் அவர் ரொம்ப பெருமையாக சொன்னது ஒரே விஷயந்தான். என்னென்னா, சார் பண்ண 30 படத்துலேயும் ஒரு 30 என்ன சொல்லுவீங்க, லைட் பர்சன், கிரெயின் பீப்புள், இந்த மாதிரி ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க எல்லா படத்துலையும். அந்த ஒரு விஷயத்தை தான் சார் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னது. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஸோ இது பெரிய பிளெஸ்ஸிங். அதோட பெரிய போனஸ் என்னென்னா, வடிவேல் அண்ணன் கூட, வடிவேல் அண்ணனை வந்து தேட்டரில் பார்த்து ரசித்து ஒரு சாதாரண ரசிகன், என்னைக்காவது அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் அவர் கூட ஒரே ஃப்ரேமில் இருப்பேன்னு. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து அந்த அழகான கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து அந்த படத்துக்கு பில்லர்ஸ் மாதிரி அப்படிங்கும் போது 4 தூண்களும் பலமாக அமைஞ்சாச்சு நம்மளோட கேங்கர்ஸ்க்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அண்ட் டெஃபினட்டாக வந்து படம் பார்த்துட்டு நாங்கள்லாம் வந்து பயங்கரமாக என்டர்டெயின் ஆக போகிறோம்னு உங்கள் 4 பேரை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எங்களுக்கு வந்து தெரியுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். எம்ஜிஆர் குழுமத்தில், எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் 19 டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, 3 மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இது கலைவிழா, இந்த பல்கலைக்கழகத்திலே கலைவிழா நடத்த வேண்டும் என்று பிரசிடென்ட் அருண்குமார் முடிவெடுத்து உங்களை அழைத்திருக்கிறார்கள். யார் சீஃப் கெஸ்டாக வரணும்னு முடிவெடுக்கும் போது கல்ச்சரல் ப்ரோக்ராம், அதில் பாருங்கள், ரெயின் 25 காலையில் ரெயின் வந்துச்சா இல்லையா, 3 மணி கூட இந்த விழா நடக்குமான்னு தெரியாது. ஆனால் பேர் அழகாக வச்சுருக்காரு, ரெயின் 25. மழை வந்து 3 மணியோடு நின்று உங்களை மகிழ்விக்க வந்திருக்கு. யார் இதுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும்னு முடிவெடுக்கும் போது இசை மன்னர்கள் சொல்லுவாங்க. அதில் ஸ்பெஷலிஸ்டாக மகிழ்விக்கும் மன்னர்கள் யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சுந்தர் சார், மிகப்பெரிய இயக்குனர். அடுத்து வைகை புயல் வடிவேல் அவர்கள். இவங்க 2 பேரும் சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும்னு முடிவு எடுத்து உடனே அவர் அருண்குமார் வந்து இந்த கேங்கர்ஸ் வந்து பென்ஸ் மீடியா தயாரிக்குது. பென்ஸ் மீடியா மொத்தம் 5 படம் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து முதலாக சுந்தர்சி தான் துவக்கி வச்சார். அரண்மனை 3, அரண்மனை 4, அடுத்து காஃபி வித் காதல், இப்போ கேங்கர்ஸ். 12 வருஷமாக படம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருந்த ஒரு படத்தை இயக்குனர் சுந்தர் சாருடைய முயற்சியில் இதை பென்ஸ் மீடியா ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மதகத ராஜா ரிலீஸ் பண்ணோம். அதனால் இந்த விழாவை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில், ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த கலை விழாவிற்கும் சரி, இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி மன்னராக இருந்து வாழ்ந்து முடிந்திருக்கிறார். ஆகவே இந்த மகிழ்விக்கும் மன்னர்களை அழைத்து இந்த கேங்கர்ஸை ரிலீஸ் செய்ய வேண்டும்
என்று முடிவெடுத்து இன்று இந்த இடத்திலே கூட்டியிருக்கிறோம். வைகை புயலை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை. 300 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார்கள். ஐயா இன்னும் 300 படம், மேலும் 300 படம் நீங்கள் நடிக்கணும். சுந்தர்சி கிட்டத்தட்ட 30 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் காப்பரர் சொன்ன மாதிரி இன்னமும் என் பேரன் பேத்திங்க அந்த அரண்மனை 4 பாட்டு போடாமல் சாப்பிட மாட்டாங்க. அப்படி மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சுந்தர்சி தான். 12 வருஷம் பொறுத்து ஒரு படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கணும்னு முடிவு பண்ணுறதும் சுந்தர்சி தான். அவருக்கு சுந்தர்சிக்கு இணை சுந்தர்சி தான், வேறு யாரும் அதை இருக்க முடியாது. எங்களுடைய குடும்ப நண்பர், அவரை நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வைகை புகழ், அவர் உலகம் புகழ் வாய்ந்தவர். இன்னமும் அவருடைய எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, NS கலைவாணருக்கு அடுத்து நம்முடைய நாகேஷ் தான். நாகேஷுக்கு அடுத்து மிகப்பெரிய இசை மன்னர், சிறப்பிக்கின்ற மன்னர், சிரிப்பு மன்னர் வைகை புயல் வடிவேல் அவர்கள் தான். இந்த 2 பேரும் அது ஒரு பெரிய விசேஷம். 15 வருஷமா இவங்க 2 பேரும் ஒன்றா சேரல. 15 வருஷத்துக்கு பின்னால பென்ஸ் மீடியா தான் அவங்கள ஒன்றா சேர்த்துருக்கு. அதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. ஆகவே இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். அதுவும் யாருடைய முன்னால் இதை ரிலீஸ் பண்ணுறோம்? எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வருங்கால டாக்டர்கள், வருங்கால இன்ஜினியர்கள், வருங்கால MBA பட்டதாரிகள் முன்னால், ஒரு இளைஞர்கள் முன்னால், மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு வந்திருக்கோம். ஆகவே உங்கள் அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.